ஓகே ப்ரோ. 2-3 நாள் திரும்பி மழை. நேற்று நைட்டு திரும்பி மழை. வேலை எதுவும் இல்லை. அதனால் இன்றைக்கி என்ன வேலைன்னா எதுவும் வேலை இல்லை ப்ரோ. நம்ம உழவு ஓட்டுற இடத்துல ஒரு பார்ட்டி இதை வந்து லோடிங்கு ஒரு 4 இடம் மண் பிடிச்சி கொட்டணுமா. மண்ணாக்கு செங்கல்லாம் ஊடிடுச்சு. மண்ணா இந்த மாதிரி இருக்குதான். அதை பிடிச்சி கொட்டணுமா. ஒரு 4 நாளைக்கு கூப்பிட்ருக்குறாங்க. டிரைவர் எவனும் வரல. ஸோ அதனால் நாமளே தான் போக வேண்டிய சூழ்நிலை. போய் பிடிச்சி கொட்டினா 4 நடைக்கு 500 ரூபாய் என்னமோ தரன்ருக்குறாங்க. ஏதோ கொடுத்தாங்கன்னா ஆண்ட முடியத்தில் ஏதோ செலவுக்கு ஆகும் பாருங்க. அதனால் வீட்டில் நம்ம டெய்லர் மாட்டிவிட்டா போய் ஓட்டு சொல்லும்போது எல்லாம் மழை. உங்கள் ஏரியாவெலாம் மழையா ப்ரோ? எப்படி மழை பெஞ்சிருக்குதா இல்லை சும்மா வெயில் மட்டும் அடிக்குதா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கெல்லாம் மழை வேண்டாம் வேணுங்கிறப்ப மழை பெய்யாது ப்ரோ. இப்போ என்னடானா மழையாக பெய்து தள்ளுது. பெரிய பட்டியை மாட்டிட்டு போக வேண்டியதானே. வந்து பின்ன அப்போ சொறி வச்சுக்கிறாங்க பிறகு. ஒரு பக்கம் பின்ன போடு பஸ்ட்டு. கல்லே ஓகே. டிப்பிங் ஜாயின் பண்ணோன்னா மகேந்திராவை பொறுத்தவரையிலும் என்ன பண்ணோம்னா கேட்டு வளர்க்குறதா இந்த கேட்டோவில் லாக் பண்ணணும். கேட்டோ லாக் பண்ணிவிட்டு தூக்கணும்னா பொட்டி தூக்கும். கேட்டோ லாக் பண்ணாதையும் தூக்கலாம். அந்த கை வந்து மேலே வந்து அந்த பொட்டியை இடித்து தான் தூக்கணும் வச்சுக்காங்களே. அப்படி இடித்து தூக்கினா சீக்கிரம் வந்து அந்த கை வந்து வளைஞ்சிரும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்டுவல் போட்டு தூக்குறது தான் பெஸ்ட்டு. மகேந்திராவில் ஓரளவுக்கு கேட்டுவல் போட்டு தான் தூக்குவீங்க. ஒரு சப்போஸ் ஒருத்தர் தெரியாது அவங்களுக்கு ஒருத்தர் சொல்கிறேன். எந்தெந்த வண்டியில் கேட்டுவல் போட்டு தூக்குற ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லுவேன். நம்ம மகேந்திரா மட்டும் வச்சுக்கிறோம். அதனால் நமக்கு தெரியல வேறு பிராண்டெல்லாம். ஒரு வாட்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போட்டிகள் வந்ததா பின்னாடி காட்டிலெல்லாம் வெறும் சேரு. வண்டியை வேறு இதுக்கு மேலே வேகமாக போனால் மக்காட்டு மேலே கிக்காட்டு மேலே எல்லாம் சேரு வாரி எரிஞ்சுவிடும். ஒரு அப்படியே போட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த சேரெல்லாம் பிடிக்கிட்டு போயிடும். அப்புறம் சொல்லுங்க நண்பா, உங்கள் ஏரியாலாம் மழையா இல்லை மழை இல்லையா? இதெல்லாம் வெறும் மழை ப்ரோ. ஒரு நாள் கேப் விட்டு 2 நாள் பெய்யுது. பெரிய தலைவலியாக இருக்குது. வேறு ஓகே வேறு வழி. மழை பெஞ்சா நம்ம வந்து எதுக்கடா அந்த மழை பெய்யுதுன்னு சொல்லக்கூடாது. மானம் வந்து கோவிச்சுக்கிச்சுனாலும் பிரச்சனை. அப்புறம் திருப்பி நம்மளுக்கு தேவைப்படுறப்ப மழை பெய்யாத போயிடும். நம்ம
வண்டிகள் ஒன்றும் ப்ரோ, எல்லா வண்டியும் வெறும் சேரு. 4 நாளாக முடிஞ்ச வாட்டி கெட்டா போட்ட வாட்டி தான் வண்டிகள் ஒன்று. ஒரு வண்டிகளை ஒரு வீடியோ எடுக்கணும். இப்போ கிட்டத்தட்ட வண்டிகளையும் 6 மாதத்துக்கு மேலே சேர் ஏறி போய் கிடக்குது. அஜித்தை போட்டு அஜித் எங்கேயோ போயிட்டான். வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கோம். எங்கேயோ வேலை போகிறதும் ஆத்தூர் போகிறது இங்கே போயிட்டோம். ரொக்காய்க்குள்ளாம் சேர்ந்து ஓகே. அப்புறம் எப்போ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நடை மட்டு பிடிச்சி கொட்டுறது வேறு ஜேசிக்கு ஓடிட்டு இருக்குது. ஒரு 4 நடை கூப்பிட்டுக்கிறாங்க, போவோம். சும்மா தான் நகரம், செலவுக்கு ஆகுதுல. ஓகே ப்ரோ, இப்போ தான் எங்கேயோ சொன்னாங்க. பாட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம், ஃபோன் பண்ண வேண்டியதான். ஓகே ப்ரோ, ஒரு வழியாக வந்துட்டோம். ஏசிபி இப்போ தான் இடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நூறுக்கே வார்த்தை தான் அப்படி போடணும். ஏசி யாருன்னே தெரில. 800 தான் வருது, 4 நடம் பண்ண வருமா பார்ப்போம். ஏதோ ஒரு 2000 ரூபா கிடைச்சதுனால சும்மா வர்றது இந்த மழை டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே ப்ரோ உங்கள் வண்டி கூப்பிடலன்னு இதை வந்து வேறு வண்டிக்காரரு ப்ரோ. சரி, சும்மா வர்றது ஏதோ ஒரு வேலை அந்த மாதிரி இருக்கும்ல. மேலே ஏறி எல்லாம் இடுப்பு தான் ஆகும். நாம் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தோம்னா ஓடி இடிச்சது எல்லாமே கிளியராக ரெக்கார்டு பண்ணியிருக்கலாம். நாம் லேட் ஆகி போச்சு. ஓகே, நம்ம லோடிங் போடுறாங்க காட்டியும் டோரை போட்டுக்கிறான்னு கேட்டாங்க. சரி போட்டுக்கிட்டோம். நான் அது ரோட்டில் போகும்போது கொட்டிக்கிட்டு போவோம். ஆனால் மேலே இழுத்து அடிங்கன்னா வேக மாட்டீங்க போட்டாரு. பார்த்துக்கிட்டிங்கன்னா அள்ளி போட்டு இறஞ்சல் சும்மா வாங்குது. பொறுமையாக தான் லோட் ஆகும், நம்ம அவசரத்துக்கு லோட் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அள்ளி போகணும். அள்ளி போடுற இடம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் போட்டாகணும். இதில் வேறு ஜேசிபியில் வேறு பாட்டு பாடிட்டு இருக்குது. இது ஏதாச்சும் நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணுமான்னு தெரில, பார்ப்போம். இடைஞ்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் மியூசிக் கட் பண்ணிக்க வேண்டியதான் ப்ரோ. திரும்பி வாய்ஸ் ஓவர் தனியாக தான் கொடுப்பேன். ஜேசிபி ஆள்றது எல்லா இடமும் ஈஸியாகலாம் கிடைக்குன்னு நினைக்காதீங்க. இது மாதிரி ரிஸ்க்கும் மாட்டோம். ஏன்னா இந்த கட்டாடத்துலையும் இடிக்கக்கூடாது, பார்த்து வளைச்சி போகணும். இதுதான் பிரச்சனையே. தெரியுதா எந்த அளவுக்கு மடக்கி போகிறாங்கன்னு பார்த்தீங்களா? இதுதான் 7.5 ஜேசிபி பொறுத்து வரணும். ஒரு நடை அள்ளுறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகுது. இது ஏன்னா ரிஸ்க்கு, இதில் வேறு வழியும் இல்லை, இப்படி தான் அள்ளி ஆகணும். வண்டி வந்து லேட்டஸ்ட் மாடல்லாம் போயிருந்தால் 20-21 தான் இருக்கும். வண்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் இடம் பக்கத்துலேயும் நட்டை, அந்தானையும் வீடு லைனு, கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட வீட்டுக்கு ஒரு மூளை போயிடும். சரி, 1 மணி நேரம் ஆனாலும் சரி, 2 மணி நேரம் ஆனாலும் சரி, பொறுமையாக அள்ளிக்கிட்டு போகலாம். வேலையும் இல்லை. ஜேசிபி ஓட்டுறது எல்லா இடத்துலையும் ஈஸியாக ஓட்டிக்கலாம்னு நினைக்காதீங்க. இது மாதிரி இடத்துல ஓட்டுறது தான் ஆப்ரேட்டரோட பவர் வேலை. மீதி இடத்துல ஓட்டுறதெல்லாம் கூட ஈஸி. இந்த இடத்துல வந்து இந்த கட்டடத்துலையும் இடிக்கக்கூடாது, பக்கத்து கட்டத்துலையும் இடிக்கக்கூடாது.
பெரிய தலைவலி. பார்த்து பொறுமையாக அள்ளணும். ஜேசிபிலாம் இன்னைக்கு பொறுத்தவரையில் என்ன கேட்டால் வந்து பெருசாலாம் சம்பாதிக்கிட்டு ப்ரோ. ஏதோ நாம்ளே ஓனர் வித் டிரைவர் அப்படின்னா ஏதோ மாதம் 30,000 35,000 டிவி போட்டு சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு நாம்ளே டிரைவர் போட்டு எல்லாத்துக்கும் ஆள் போட்டு ஜேசிபிலாம் சம்பாதிச்சோம்னாலும் இன்றைக்கி வந்து ஜேசிபியில் ரொம்ப மோசம். ரேட் ரொம்ப கம்மி ப்ரோ. இன்றைக்கி வந்து 1,200 ரூபாய் தான் எங்கள் ஏரியாவில் ஓடிட்டு இருக்குது. இந்த காசை வாங்கி வச்சு என்ன பண்ண முடியுது சொல்லி பார்க்கலாம். எந்த ஜேசிபியாக இருந்தாங்கன்னா கூப்பிட்டா நமக்கு ஒரு வாடகை அவ்வளோதானே. ஒரு 4 நடை வரும்னு நினைக்கிறேன். இருக்கிறதெல்லாம் குறைஞ்சல்னா இதெல்லாம் அள்ளிவிட்டு தான் அந்தானே போகுமா இல்லை இதை மட்டும் அள்ளுறாங்கனாலும் தெரில. சரி அள்ளுறதா அள்ளட்டும். நமக்கு ஒரு 3-4 நடை வந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் 3/4 லோட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லோடு ஆனால் வேலை முடியும். இப்போ ஜேசிபி கொஞ்சம் முன்னாடி நவுத்திட்டாரு. இப்போ அள்ளி போகிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரிஸ்கில் இருக்கும் போது அள்ளி போகிறது கஷ்டம். தூரமாக இருக்கும் போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் லோடு ஆயிடுச்சு. நாம் கூட கொட்டிட்டு போக வேண்டியதான். ஜே கொட்டுறது எங்கேங்க வரீங்களா எந்த இடமும் தெரியணும்ல. சீனை விட்டு போறீங்களா? ஆமாம். நீங்கள் போனோன்னா கடைசி வீட்டில் ஒரு 10 பச்சை கேட்டு போட்டு பாருங்க. ஆமாம் நீங்கள் நான் வந்துருவேன். என்ன அந்த இடம்னு தெரியல. இதில் இருக்கிறது எல்லாமே வானா புறா பண்ணுமா? என்ன டோர் போட்டோம்ல ஒரு 6 நடை வரும். உண்டுன்னு ஓடனா எனக்கு என்னங்கண்ணா குறைச்சிக்கலாங்கண்ணா. 2 நடை 3 நடையோட போகிறதா இருந்தால் தான் ஒன்றும் பண்ண முடியும். இது போலமா கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டருங்கிறது 1 கிலோமீட்டர் வரும். வாடகை 500 கேட்டுறேன். அது ஒரு வேறு என்னங்கிறாரு, வாடகை கொஞ்சம் குறைச்சிக்காப்பா அப்படிங்கிறாரு. நான் ஒரு 4 நடை 5 நடை வந்தால் குறைச்சிக்கிறேங்கண்ணா. சும்மா 2 நடை ஓட்டிட்டு குறைச்சிக்கண்ணா. ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. நானும் டீசல் போட்டு அங்கேருந்து வரேன். ஏதோ ஒரு 200-300 கூட இல்லைண்ணா எப்படின்னா அப்படின்னு இருக்கிறேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பார்ப்போம் எந்த நடை வருது. மரணெல்லாம் கொண்டாடுறாங்க. ஏதாவது பல்ல இருக்குதா என்னன்னு தெரியல. பார்ப்போம். பழம் இதெல்லாம் நான் வாமலாம் ஓல ஓட்டுற ஏரியா. அப்புறம் ஸ்டேஷனுக்கு எல்லாம் இங்கே வரலாம் மழை. இந்த கள்ளச்செடியெல்லாம் வேஸ்ட்டாக வந்து கடலக்காவில் வர்றது இல்லாத மழையாக பேஞ்சு தள்ளிச்சு. கள்ளச்செடி வர்றதா இல்லையா நல்லா வெறும் செடியாக வந்துடும். அதுதான் நடக்கும் இந்த வருஷம் எங்கள் ஏரியாவில். எங்கள் ஏரியாவில் கேட்டால் ஒவ்வொரு சைடு இன்னும் நாங்கள் கடலப்பருப்பே போடலங்கிறீங்க. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இப்படியே தான் ப்ரோ போய் ஆகணும். தடுக்கு வண்டி வேறு ஒன்று வருது. இந்த பக்கம்லாம் இறங்காது இல்லைன்னா டிச்சுக்கு இருந்தாலும் இறங்காதுல. உட்காந்துக்கிட்டு போய் தொலைஞ்சி போச்சுன்னா சல்ல. டிச்சு இப்போ பக்கமாக போட்டதானா பழைய டிச்சானது?
இது என்னண்ணா ரெட்டின் குழியாது இது? சும்மா பாத்ரூம் இந்த கவர்மெண்ட் பாத்ரூம் கட்டினாங்கல்ல, எதா இருந்தாலும் குளிக்கிது இருந்து போச்சுன்னா டொப்பக்குன்னு விழுந்து போயிடும். ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. நாங்கள் இறக்குவோமா? இல்லை, யாருக்கு தெரியும் இதெல்லாம்? இப்போ நிறையா பேர் அதிக வாங்கினாலும் அங்கே எப்படி இருந்துச்சுன்னா தெரியாது. நான் விடுவோம் இறங்கி போயிடும். நிறையா பேர் இது மாதிரி பட்டிருக்குறோம். இப்போ உங்கள் பூர்வீக நிலமாக இருந்தால் தெரியும். அதனால் இங்கே நிலம் உங்களுக்கு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். போடும் அந்த குழியெல்லாம் போட்டு நப்பு. போட்டு தான் ஆகணும். எதை நேரம் வருதுன்னு தெரில. ஏன்னா அங்கே முன்னாடி இடம் நல்லா இருந்துச்சுன்னா நான் நேராக விட்டு ஒரே தரையாக வருவேன். இப்போ வண்டி கிராஸ் அடிச்சு தான் நம்ம மேலே ஏற்றி ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த பக்கம் இருக்கிறத எடுங்கண்ணா. இது நீங்கள் எடுக்கிறத எடுங்கண்ணா. அளவுக்கு போகணும். இடமா முன்னாடி ரொம்ப சின்னதாக போச்சு நண்பா. இதில் ரூபாய் சொல்கிறது மேட்ரு கொட்டிக்கிட்டு உங்களை வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே, வாங்க பேசிக்கலாம். இன்னும் எவ்வளோ நேரம் வரத்துக்கு? சரி, வாங்க பேசிக்கலாம். ஓகே நண்பா, கடைசியாக கொண்டாந்து ரிவேர்ஸ் விட்டு மாட்டி கொட்டி விட்டது. இப்போ இதில் வந்து ஜேசிபி வர வசூல் இருக்குது, வேறு வழி இல்லை. ஏன்னா பொட்டி அப்செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ தூக்கணும்னா அந்த லைனில் வந்து பட்டுரும். பொட்டி சப்போஸ் ஆஞ்சு போனால் கூட எடுத்துக்கலாம். நான் அந்த லைனில் வந்து மாட்டிக்கிச்சுன்னா லைனை உடச்சிப்போம். ஒரு சர்வீஸ் லைன் போதா? ஸோ அதனால் ஜேசிபி ஆனால் லைட்டாக டச் பண்ணி பிடிச்சாங்கன்னா நம்ம அப்படியே தூக்கணும்னா அப்படியே கொட்டிடலாம். ஜேசிபி வந்தால் தான் நானும் போட்டு பறித்து பார்த்துட்டேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இந்த திட்டில் வந்து மாட்டிக்கிச்சு வண்டி எடுக்க முடியல. இதுக்கு மேலே ஆட்டினா இன்னும் இறங்கிட்டு தான் போகுது. ஸோ ஜேசிபி போட்டு ஆனால் அதை ஏன்னா குத்திட்டு இருக்கிறீங்க. அதான் வண்டி வருதுன்னு ஆகி போச்சு. அதையா அதையா வேஸ்ட்டாக குத்திட்டு கிடக்குறீங்க. அவன் ரெண்டே கலர்லாம் கலக்கி விட்டு போயிடுவான். வரட்டும். ஓகே நண்பா, ஜேசிபி வந்துருச்சு. நான் ஒரு ஆள் வீடியோ எடுத்துக்கிட்டு இதை வேலை நடத்த முடியாது. நான் வெளியே வண்டியை எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. ஜேசிபி வேறு சத்தம் ஊறுபட்டு சத்தமாக இருக்குது. போ போ போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ. அங்கெல்லாம் ஒன்றும் இறங்கலண்ணா, இதுக்குள்ள தான் இறங்குது. அங்கே பாறை மாதிரி இருக்குது. டேப்பரை அழுத்து விட்டுருண்ணா. ஓகே நண்பா, ஜேசிபி வந்து நடவை தள்ளுற மாதிரி ஆகிடுது. 2 நடை ஓட்டுருப்பேன். அதை ஒரே நாயா 2 நடை டீசல் ஒரே நடை டீசல்லாம் போயிடுச்சு. சரி, என்ன பண்ணுறது? காய் அப்படியே டவுட் எனக்கு இதில் போகுமான்னு. அது சொன்ன மாதிரியே போகல. என்ன பண்ணுறது? சரி, நடப்பை பிடிச்சிட்டு வருவோம். ஜேசிபி நமக்கு பின்னாடி தான் போயிட்டு ரைட்டு. என்ன பண்ணோம்னா மண்ணு கம்மியாக தான் போட சொல்லணும். இருக்கக்கூடிய பாடி மட்டும் தான் போட சொல்லணும். ஃபுல்லாக வேணாம், பாடி மட்டும் போடுனான்னு சொல்லணும். ஏன்னா பாடி மட்டும் போட்டால் தான் இந்த இடம் கொட்ட முடியும். ஃபுல்லாக போட்டால் கொட்ட முடியாது. ஜேசிபியில் சூப்பராக டிமீர் டமார் டிமீர். தம்பி, பாடி மட்டும் போட, அடுத்த இடம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். அங்கே தான் இறங்குது. பாடி மட்டும் தான் போட சொல்லி இருக்குது. பார்ப்போம் இந்த நடை எப்படி. இது ஜேசிபி பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன மாடலு, பவர்
இதில் மேனுஃபேக்சரிங்கே போடலை ப்ரோ. 2020 இருக்கணும் என் கணிப்பு கட்டாருனா. வண்டி நல்லா தான் இருக்குது. ஸ்ரீ அம்மன் எர்த் மூவர். என்ன ஊர் வண்டி தெரில. அது மட்டும் பொட்டி மட்டும் அப்படியே வச்சுட்டு நம்ம தூக்கிடணும்னா வச்சுக்காங்க, கண்டிப்பாக பொட்டி கமுந்து போயிடும் ப்ரோ. அதனால தான் இப்போ இந்த நடை வந்து பாடி மட்டமாக போட்டுக்கிட்டு போகிறோம். ஃபுல்லாக போட்டால் மறுபடியும் கம்பி நீட்டிவிடும். அதுங்காட்டி கட்டடத்தில் வர கம்பியெல்லாம் பொறுக்குறாங்க. லோட் ஆயிருக்கு. நம்ம இனிமேல் அப்படியே போக வேண்டியதான். போயிட்டு என்றைக்குமே வந்து இது மாதிரி மேடு ஏறும் போது ப்ரோ மேக்ஸிமம் ஐ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா லோ தேர்டு யூஸ் பண்ணுங்கள். இது 2 கியரில் தான் மேக்ஸிமம் எடுக்கணும். போலாமா? ஐ ஃபஸ்ட்டு இல்லைனா லோ தேர்டு இதில் எடுத்துட்டிங்கன்னா வண்டி இன்ஜின் ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் ஆகாது. இன்ஜின் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக போகுதா, லோட் ஆகாது, ஒன்றும் பண்ணாது. இது மாதிரி ஒரு டர்ன் கட் பண்ணும்போது செங்கடு பொடியெல்லாம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக கட் பண்ணுங்கள், இல்லைனா ரோட்டில் கொட்டி போயிடும். அதுக்கு பார்த்தாங்கன்னா பொதுமக்கள் திட்டுவாங்க. அதனால் மேக்ஸிமம் அதையும் மீறி உங்களையும் மீறி அது கீழே உழுவுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல பையனாக கடைசி நடை ஓட்டும் போது காலில் தள்ளி விட்டு போயிருங்க. ஏன்னா இது பண்ணியே ஆகணும். அதுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும். இப்போ பாடி மட்டும் தான் போட்டிருக்குது. போய் பார்ப்போம் இப்போ இந்த டைம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். சொல்லிட்டு வந்தேன், ஆனால் மட்டமாக நிறைய விட்டு வைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். என்ன பண்ணி வச்சுக்கிறாரா தெரியல. அவ்வளோதான், கொட்டுற இடத்துக்கு வந்துட்டோம் ப்ரோ. இப்போ என்னென்னா இதுலேயே ரிவேர்ஸ் விட்டு திருப்பிட்டு வா அப்படின்ட்டாங்க. நான் அங்கே போய் சுற்றிட்டு வந்தேன். இப்போ வீட்டுக்குள்ளேயே ரிவேர்ஸ் விட்டு ஃப்ரெண்டில் போய் ரிவேர்ஸ் ஏறிக்க வேண்டியதான். அதை கொட்டணும். இங்கேயே ரிவேர்ஸில் போய் ஓகே, நம்ம போயிட்டு இடத்துக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே என்னால் ஓட்ட முடியும். ஓகே ப்ரோ, வந்துட்டோம். உள்ளே பூண்டு வந்துட்டோம். சொல்லுங்கண்ணா. அப்புறம் என்ன பண்ணுறோம், கொட்டிக்கா ஒன்றுமே எங்கே எல்லாம் பேசுகிறேன், ஆனால் ஆளுக்கிட்ட வர மாட்டேங்கிறியா? சரி சரி, என்னெல்லாம் கூப்பிடுவியா? யாரையும் கூப்பிட மாட்டேங்குது, எல்லாம் ஓவரா இல்லை. சரி சாடா, எல்லாரும் சேர்ந்த பங்காளிங்களாம் சேர்ந்தா? சரி சரி. சரி வாங்க பேசிக்கலாம். அண்ணா இது நாடகண்ணா, அதனால தான் நான் போட சொன்னேன். திரும்பியும் மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது ஒரு பயம் தானே. இந்த நாடை ஃபுல்லாக போட்டு வரேன். செய்யற வேலையை ஒரு பேர் செஞ்சால் தானே வரும். எப்படி நண்பா? ஜேசிபிக்காரர் வந்து நிறைய விட்டு போன வாட்டி தான் வந்து ஒழுங்காக வண்டி போகணும்னு இருக்குது. இப்போ இது மாதிரி தான் ஒரே ரேஸில் போனாலும் வண்டி தள்ளுன்னு எப்படி சொல்கிறது, இடத்த கடந்துருச்சுல்ல. நான் போட்டுக்கிட்டு நல்லா செங்குத்தலான இடத்துல போட்டுக்கிட்டு போனால் எங்கே போய் போவோம். நான் அப்பயே சொன்னேன் அவங்கள்ட்ட,
இதெல்லாம் போகிறது டவுட்டு தானா, இதெல்லாம் வேலை இன்னும் நல்லா செஞ்சால் தான் போவோம். சும்மா ஒன்றும் வெறும்புறத்தில் புலங்காய் போட்டாலும் போகாது. நான் ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அடிச்சா சொன்ன மாதிரியே மாட்டிக்கிச்சு. ஏசி பண்ணா பொட்டி மண்ணே இழுத்துருந்தா தான் தூக்கிருக்க முடியும். பக்கத்தில் லைன் இருக்குது, லைன் மேலே ஜாஞ்சி போயிருந்தா அந்த பிளாட்டுக்காரர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த வீட்டுக்காரங்கள நீ போட்டு போடா அப்படின்வாங்க. நான் சம்பாதிக்கிறதே இதில் 1000 ரூபா 1500 ரூபா கிடைக்குமான்னு நினச்சி தான் வருவேன். இன்றைக்கி ஒயரெல்லாம் பிச்சுதுன்னா ஹெல்ப்பரே கேட்பாங்க. வாய்க்கு வந்து இன்றைக்கி 2000 5000 நம்ம பண்ணியிருந்தாங்கம்மா. இப்போ ஜேசி இப்போ வந்து ஒரு அம்னா அதிக அதான் காட்டுக்காரராக பார்த்துக்குவாங்க. நம்ம வேலை முடிச்சுட்டு பாருங்க. இப்போ எவ்வளோ சீக்கிரம் 10 நிமிஷத்தில் ஒரு நடை கொட்டிவிட்டு வந்துட்டேன். போன நடை 3/4 மணி நேரம் ஆகி போச்சு. ஜேசிபி வந்து திரும்பிய வேலையை செஞ்சு நமக்கு வேலையை முடிச்சு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகி போச்சு. ஜேசிபி எங்கள் வேலை செய்யுது. நம்ம நான் ரிவேஸ் எப்படி ஓரளவுக்கு விட்றோம் இது மாதிரி இடத்துல என்னன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. ஏதோ எனக்கு தெரிஞ்சு விட்றேன், ரைட்டா தப்பா. இந்த தம்பி வேற ஒன்று டமார் டுமீர் ரேடியோ வேற போட்டு வச்சு அழுத்தா போயிருமா. அவரு பக்கம் தள்ளி வரலாம். ஆமா, என்னைக்கு நடச்சுதான் நடக்க போகுது. எப்படி ஓகே. புழுதி சிங்கிள் பிடிக்கிறதுக்கும் புழுதி அப்படியே மூஞ்சில ஏறுது ப்ரோ. ஊறப்பட்ட நெறி. பாட்டு சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. என்ன ஆகுமோ தெரியல, பார்ப்போம். ஏதானா சரி. வாய்ஸ் ஓவர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சரி, இதே வீடியோ வந்துச்சுன்னா அப்படியே போட்டேன். இல்லை ஏதோ இந்த வண்டி சத்தம்லாம் வரலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். ஏதோ ஜேசிபி கார் இருக்கு, மழையிலையும் எல்லா வண்டி நிற்கிது. ஏதோ இந்த ஜேசிபி கார் இருக்குனாச்சு ஏதோ வேலை கிடச்சிது. நம்மளதெல்லாம் இடத்துட்டு நான் வந்து 2-3 நாள் ஆகுது, எந்த வேலையும் இல்லை. ஏதோ இவருனாச்சும் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அழுத்தி போட்டோம். ஜேசிபிகாரர் போதுப்பா போப்பாங்கிறாரு. காட்டுக்காரர் வேறு இது இறங்கல இல்லை, நான் 2 பேர் சேர்த்து போட்டோப்பா அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நமக்கு என்ன, வண்டி போனால் நாமளாக எடுத்துகிட்டு போகிறோம். வண்டி தானே எடுத்துக்கிட்டு போகுது. போடுங்க, ஃபுல்லாக போட்டு விடுங்க. மாட்டினா திரும்பி அவங்க தான் பாடுபடுறாங்க, நாமளா பாடுபடுறோம். ஜேசிபியில் பாரு, டொயிங் காதல் வையுதமேன்னு ஒரு சாங் ஒன்று பாடிட்டு ஓகேப்பா. அடுத்த நடை ரெடி ஆகிவிட்டது. அதே ஃபஸ்ட்டு கியர் தான். 2வது கியர்லாம் போட்டலாம் போகாது. ஃபஸ்ட்டு கியர் போட்டுக்காங்க. இந்த மாதிரி மேடை ஏற இடத்துலாம் டிஃப்ரெண்ட் லாக்கு ஓப்பனில் தான் இருக்கணும். லாக் பண்ணி வைக்காதீங்க. வண்டி ஏதோ ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே ஆப்போசிட் சைடு பிரேக் அடிக்கணும். இல்லைனா வண்டி ஏதோ பக்கத்தில் இருக்கிறது குழி இருந்துச்சுன்னா குழியில் எடுத்துகிட்டு போய் தள்ளிவிடும். நான் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டான வீடியோ போடுறேன் நண்பா. தெரிஞ்ச நண்பர்கள்லாம் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க நண்பா. தெரியாத பேர் நிறையா பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? என்ன அப்புறம் இதெல்லாம் எனக்கு தெரியாதான்னு சொல்லாதீங்க. இதே நிறைய பேர் தெரியாதீங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம்ல, அவங்களுக்குலாம் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்துட்டோம், பன்னெண்டு இடத்துக்கு வந்துட்டோம். அதே மாதிரி முன்ன போன மாதிரியே போய் இதை இங்கே திருப்பிட்டு போகணும் ப்ரோ. அங்கே போய் அந்த வாட்டத்தில் போக முடியல. ஸோ அதனால் இந்த வாட்டத்தில் போய் தான் கொட்டி ஆகணும். இந்த வாட்டத்தில் தான் ரிவர்ஸ் போகணும்.
அப்படியே கழட்டி விடணும். ஓகே ப்ரோ, டோர் கழட்டி விட்றாங்க காட்டுக்காரர். ஒரு சின்ன சப்போர்ட்டு. அப்படியே பிடிங்க. அப்படியே மாட்டி விட்டணும். கொஞ்சம் வேகமாடிங்க. ஏனா ப்ரோ வந்தாச்சு. ஏதாவது உள்ளே கொஞ்சம் இடிச்சிட்டு வந்தால் அள்ளி போட்டுருக்கிறாரு. அவர் உள்ளே இடிச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏஜிபி இப்போ தான் மேலே ஏறி எல்லாம் இடிச்சு எடுத்துட்டு வருது. நாம் போய் சேர்ந்த ஒரு வெயிட் பண்ணி இடத்துலோடு வாங்க வேண்டிதான். ஏஜிபி எந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா? இருந்துட்டு வரட்டும், அப்புறமேட்டு நம்ம லோடு வாங்கிப்போம். ஓகே நம்பா, லோடை போட ஆரம்பிச்சிட்டாரு. 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். லோடு போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்காட்டி அவர் ஏதோ ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம வீடியோ போய் அந்த மாதிரி கீழே போய் நின்று எடுக்கிறது கூட வாட்டர்லாம் போய் சந்து 2 பக்கமும் காட்டடம். நடுவில் போய் ஒரு பொந்து மாதிரி இருக்குது, அதில் அள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே, எப்படியோ ஒன்று லோடு போட்டுவிட்டோம். 3 நடை ஓட்டிட்டோம். இன்னொரு 2 நடை ஓட்டினா கூட பரவாயில்ல. 400 ரூபா தரங்கிறாங்க. சரி பார்ப்போம். போக வேண்டிதான். வண்டிக்காரர் வர்றது ரோட்டில் நம்ம பார்த்து போகணும் மாட்டேங்குது. எவ்வளோதான் மொல்ல வந்தாலும் போத்துன்னு வராங்களே. நான் என்ன பண்ணிட்டோம். பண்ணிட்டு வரோம். ஓகே நம்ம அடுத்த லோடு இன்னொரு 2 நடை வரும்னு நினைக்கிறேன். 4 நடை போயிட்டேன். இன்னொரு 2 நடை எல்லாம் உள்ளகரெல்லாம் சுத்தமாக கம்ப்ளீட்டாக வலிக்கிட்டு வந்துட்டாராட்டுக்குது. இன்னொரு 2 நடை இருக்குது. அந்த அடிச்சுட்டோம்னா சொல்லணா இந்த இப்போ தான் நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் வரேன். அதுக்காட்டி உள்ளகரெல்லாம் இழுத்துக்கிட்டு வந்துச்சு. இன்னொரு 2 நடை இப்போ பிடிக்கிறது ஒன்று. இன்னொரு நடை வரும். அப்புறம் எங்கேயோ உங்கள் வீட்டுக்கு அந்தானே இருக்குதாம்மா 2-3 நடை. அது எதோ தெரியலப்பா. இன்னொரு 2 நடை வரும். அங்கே போய் ஜெயிச்சு கூப்பிட்டு போய் அழுணும் அப்படின்னாப்புல. சரி வர இரு. ஓடி போயிடாது. அவ்வளோதான், வண்டி கிளம்புறேன். அதுங்காட்டி ஜாயின் பண்ண ஆள் அங்கே கொட்டுற இடத்துல இருக்கிறாப்லையாம். சரி இருங்கண்ணா நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஏதோ ஜாயின் பண்ணதுக்கு ஏதோ டீசலில் ஒரு 100-200 கொடுத்தோம்னா என்ன பண்ணுறது, வேறு வழி. இன்னொரு நாளைக்கு ஏதோ ஒரு கராய்க்குன்னா நம்மளை கூப்பிடுவாங்க. நீங்களும் அப்படி ஏதாச்சும் யாராச்சும் பண்ணுவீங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. யாராச்சும் இப்போ ஒரு கராய்க்கு ஜாயின் பண்ணி விட்றாங்க, ஒரு 2000-3000 ஓடுது. ஏதோ அவங்களுக்கு டீ செலவோ ஏதோ 100 ரூபா 150 இது மாதிரி கொடுப்பீங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் ஒரு சில பேர் கேட்டால் கூட
இந்தாங்கண்ணா கேட்டால் கூட வேணான்ருவாங்க. ஆனால் நிறையா பேர் பெருந்தன்மையாக விட்ருவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு போகிறாங்க. நமக்கு வர லாபம் ஒரு 1500 லாபம் வருதுன்னா ஒரு 200 கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இன்னொரு நாளைக்கு நம்மளை கூப்பிடுவாங்க. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே நண்பா, அவ்வளோதான் லோட் ஆயிடுச்சு. எப்படி எடுத்துகிட்டு போவானு இன்னொரு நடம் வருமா? இது 5வது கொட்டி. இன்னும் ஒரு நடம் வந்துச்சுன்னா 6 நடை ஆச்சு. இன்னும் ஒரு நடம் எல்லாம் கூட்டி குமிச்சா இன்னும் ஒரு நடம் வந்துடும். இன்னும் ஒரு நடம் ஓட்டினா ஒரு 2600 வரும். பண்ணிட்டு வரும். ஓகே நண்பா, இங்கே அவ்வளோதான் கடைசி நடை. ஃபஸ்ட்டு வரைக்கும் ஃபுல்லாக மண் போட்டாங்க. வேறு எவ்வளோ லோடு இருக்குது. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட் கியரில் ஆகாதுங்கிறது. லைட்டான லோடாக இருந்தால் ஃபஸ்ட் கியருக்கு போயிடும். இது ஃபுல் லோடு இருக்குது. பண்ண பாருங்க, வண்டி அப்படியே திணறு. மட்டமான இடமா இருந்தால் கூட ஓரளவுக்கு போயிடும் நண்பா. ஒரு மேடு வேலை ஏறணும்னா ரொம்ப கஷ்டம். நடை கொட்டிட்டு அவுத்துக்குள்ள ஒரு 4 நடை வருமா. இப்போ அதை தான் முடிச்சு கொட்ட போகணும். ஏஜிபி அங்கேருந்து வரும். நம்மளை கொட்டிட்டு அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம். ஃபுல்லாக இது லோடு. செகண்ட் கியருக்கே தவுட் இருக்குது வண்டி. அண்ணா போனா கொஞ்சம் தூரம் போகிறது தான். கீழே பார்த்து இந்த பக்கம் வீட்டு மேலே பற்றக்கூடாது, இந்த பக்கம் வண்டி மேலே பற்றக்கூடாது. பார்த்து போகணும்னா பெரிய தலைவலியாக இருக்குது. ஏதோ ஓரளவுக்கு பேசி ஓட்டுறனா அப்புறம் ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. ஒருத்தவனே வீடியோ எடுத்துக்கிட்டே ஓட்ட முடியல, அதுதான் பிரச்சனையே. இங்க எங்க இல்லணும் ஆனா அந்த மண்ணை திட்டா இதுல தான் அந்த பிளே மரத்துக்கிட்ட ஒரு 2 நட மண்ணுக்கு தான் அதை அள்ளி கொட்டணுமா. டோரை போட்டு விட்டுருந்தான். ஏன்னா இதை அடிச்சுட்டா மேலே போட்டுற. சரி சரி இல்ல அது எங்க நைஸ் மண்ணா இருக்குதான். ஜல்லி எங்க இருக்குது? சரி அப்போ வரட்டும். ஜேசி போட்டோம் இங்கே நிக்கிட்டோம், சேஃப்டி நிக்கிட்டோம். ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே அவ்வளோதான் முடிச்சுட்டு ஜேசிபி வந்துருச்சு. இந்த அவுத்துக்குள்ளே அள்ளிக்கிட்டு இருக்குது. நாம் போய் ஒரு 4 நடை இதை பிடிச்சி வந்து கொட்டி இங்கே பாருங்க 6 நடை கொட்டிருக்கிறேன். கொட்டி நேரம் வேணுமா அதுங்காட்டி இடம் சுத்தாயிட்டு இருக்குது. இப்போ இங்கிறது நம்ம ரிவேஸ்லேயே போய்
பிடிச்சிட்டு வந்து இதில் கொட்டணுமா. இதுதான் நம்மளுடைய வேலை. இதுக்கு எவ்வளோ நாளைக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா ரேஞ்சு போட்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன். பக்கம் தான் அதாவது ஜேசி பக்கத்தில் தான் ஓடுது, அந்த வேப்ப மார்க்கெட்டில் தான் ஓடிட்டு இருக்குது. ஓகே, சிக்னல் வந்துருச்சு, நம்ம போய் பிடிச்சிட்டு வர வேண்டியதான். ஓகே நண்பா, இது ஒரு 2-3 மீட்டர் நட வரும். உடனே பிடிச்சி கொட்டிட்டு அடிச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஊடி அடிச்சுக்கிறது தான். எங்கே இடிச்சு வச்சுருந்தீங்க? வீட்டிலேருந்து இடிச்சு கரை. சரி, இன்றைக்கி அது ஒரு உங்களுக்கு பிரயோஜனமாக படுது. விற்றுருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? கரெக்டாக மித்த டைம்லாம் பார்த்தா எந்நேரமும் வண்டி யாரும் எடுத்து போக மாட்டாங்க. நாம் வந்து நிற்கிற நேரம் பார்த்துட்டு பொழுதுனிக்கும் வண்டி போயிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். முன்னாடி தள்ளி போடுங்க. இன்னும் 2 பேர் தள்ளி போட்டு நான் உடனே கூட்டிகிட்டு வந்துடுறேன். அந்த நடை கட்டி வந்துருக்காப்புலாம் சூப்பராக வந்திருக்கும். ஆனால் வரலையே. எங்கண்ணா அதிகாரம் 6 கொடுத்தாங்க. 6 கொடுங்க. ரோட்டில் போகிறது என்றைக்கோ ஓடி அடிக்க மண்ணை அள்ளி கொட்டி தெரியாரு. இன்றைக்கி அவருடைய ஃப்ளாட்டை ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு 2 நட வரும். போக முடியாது, நான் 1 நிமிஷம் இல்லை, இதை அள்ளி போட்டுட்டோம். நான் அப்படியே உள்ளே போயிடுறேன். அப்போ போயிரு கொட்டுது. ஏன் சுற்றிக்கிட்டு போகிறீங்களா? அவர் என்னங்கிறாரு, வீடியோ போட்டால் கொட்டும் அப்படின்னு. அட அப்போ ஏதோ இது ஒரு பைத்தியம் ஆகிட்டோம். அதனால் அப்படி சும்மா அப்படி எடுத்து போடுறோம். அவ்வளோ ஓகே. நம்ம 2வது நட ஆக்சுவலி சரி பேட் வேறு குறைஞ்சிக்கிட்டு க்ளோஸிங் வீடியோ எடுக்கலாம். நம்ம வரும் கொட்டி அப்படியே நிறைய ஓடுறத மட்டும் வீடியோ எடுப்போம். செல்லில் பேட்ரி வேறு குறைஞ்சிக்கிச்சு. யாராச்சும் நான் வேறு சரி 3 நட தானே வருனாங்க அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா நான் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன்னு தெரியல. ஏன் பேட்ரி அதுக்காட்டியுமே முடிஞ்சு போச்சு, சடவுன் ஆகி போச்சு. அடுத்தது ஜேசிபி அதை எப்படி நிறவுதுங்கிறத கடைசியாக க்ளோஸிங்கில் காட்டுறேன். ஒரே ஆளு அங்கே ஆனா வண்டி வேற
மாத்திட்டானுங்க. அதான் உண்மை. இன்னும் 2-3 நாள் வரும். க்ளோசிங் அவங்களை கம்ப்ளீட் பண்ணேன். ஓகேம்பா, இது கொட்டிருக்கிறேன் 6 நடை. 1 2 3 4 5 6 நடை. இது 3 நடை கொட்டிருக்கிறேன். இப்போ ஜேசிபி இதை நிறைய விட்டு மேலே நைஸ் மண் ஏதோ 3 நடை அவுத்துட்டே இருக்குது. அதை கொட்டி அப்படியே அடிச்சு விட்லான்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ஜேசிபி இதை அடித்து விட போகிறது. இதுதான் வேலை. நான் கல்லுக்கட்டு பக்கம் பக்கத்து கட்டுக்காரர் காட்டில் பட்டற போகுது. அந்த பக்கம் நான் கல்லுக்கட்டு கட்டணும். அதனால் ஒரு முளை இந்தானே அடக்கி கட்டணும்னு வராங்க. அது ஒவ்வொருத்தர் பெருமையுமே சொல்கிறது தானே. எடுத்த நேரத்தான் ஏறுமானு தெரில. ஹைட் அதிகமாகி போச்சு. எப்படி புளியாக கிடந்துச்சு. 5 செங்கல் பொடி கொட்டி ஹைட் ஏற்றிட்டேன். உங்கள் சைடு பள்ளமாக இருந்தால் மண் கிடைக்குமா? இது மாதிரி செங்கல் பொடி, இது காங்கிரீட்டு, இது மாதிரி தூள் இருந்தால் கொட்டுவாங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்க நண்பா. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கெல்லாம் மண்ணெல்லாம் ஏகப்பட்ட ரேட்டு. அதனால் இது மாதிரி ஊடிடிச்ச மண் இதை தான் கொட்டி நிறவுவாங்க. எனக்கு நிலமா அப்படி போயிட்டுருக்குது. எங்கே பார்த்தால் மண் எங்கேயுமே கிடைக்கல. நாம் இதை நிறைய கொட்டும் போது ஏதோ கம்பி இது டயர் போடாது இருந்தால் சந்தோஷம். இதோட இந்த காங்கிரீட்டோட ஒரு மூலம் மேலே ஏறிடுச்சு நண்பா. குட்டமாக இருக்குது. இந்த 2 குட்டானையும் அப்படியே மட்டமாக அடிச்சு விட்டுட்டு அப்புறம் மேலே நல்ல மண்ணை கொண்டாந்து மேலே கொட்டி மேக்கப் பண்ணி விட்டுருக்கோம். இதுதான் வேலை. எவ்வளோ குழியாக கடந்த இடத்த எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டாங்க. நிறைய விட்டால் தான் ஓரளவுக்கு தப்பாக புக்காக நிறைய விட்டால் தான் நாம் கொண்டாந்து மண் கொட்ட முடியும். இல்லைன்னா வச்சுக்காங்க இந்த மேட்டிலெலாம் தள்ளாது. இந்த செங்கல் பொடியெல்லாம் வண்டி தான் ஸ்லீப் ஆகுமா தவிர மண்ணை தள்ளாது. கடைக்கால் எடுக்கும் போது தான் பிரச்சனை ப்ரோ. ஊடுக்குது கட்டுறது கடைக்கால் இருக்குது எடுத்தாங்கன்னா மாறி பண்ணி எடுத்தாங்கன்னா எல்லாம் இடிஞ்சிக்கிட்டே விழுவும். ஏன்னா இதெல்லாம் செங்கல் பொடி தானே, அதனால் இடிஞ்சிக்கிட்டே விழுவும். ஏன்னா தனி நிற்காது. இந்த பள்ளமாக இருக்கிறது இந்த காட்டுக்காரரெல்லாம் பள்ளமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் மண் வாங்கி கொட்ட ஆரம்பிச்சதுனால ப்ரோ மண்ணெல்லாம் ஊருக்கு ரேட்டு விற்க ஆரம்பிச்சிது. மறக்காம கமெண்டில் பண்ணுங்கள், உங்கள் ஏரியாவில் மண் கிடைக்குதா? வேணுங்கிறப்ப ஃப்ரீயாக இல்லலாமா? இல்லை மண் விலை போட்டு வாங்கி கொட்டுறீங்களா? மெயினாக ஊர் பேரை வந்து அட்டாச் பண்ணுங்க ப்ரோ. எந்த ஊருன்னு தெரியல சொல்கிறீங்க, ஆனால் எந்த ஊர்லேருந்து தேவை மண் ஃப்ரீயாக கிடைக்குது, நாங்கள் வேணுங்கிறப்ப போய் அள்ளிக்கலான்னு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அதை மட்டும் கொஞ்சம் கமெண்ட்னு சொல்லுங்கள் நண்பா. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரலாம் நம்ம சேலம், நாமக்கல், ஈரோடு இங்கெல்லாம் எங்கேயுமே மண் அள்ள முடியாது. வேறு ஏதோ ஒரு ஏரியாவில் ஏதோ பரவாயில்ல ப்ரோ, ஏதோ அப்பப்போ தேவைப்படுறப்ப 2 நடம் 1 நடம் அள்ளிக்கிறோம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற நண்பர்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் நண்பா. இப்போ போய் மேலே இன்னும் 2-3 நடம் வரும், அதை பிடிச்சி வந்து கொட்டிட்டா வேலை முடிந்து விட்டது. பேட்ரி ஃப்ரீயாக வர மாதிரி டோசன் பண்ணுறாங்க. மட்டமாக நிறைய விட்டு இன்னொரு 3 நடம் போய் கொண்டு வந்துட வேண்டியதான்.
நட மண் வரும். அதை உடனே அள்ளி அதை கொட்டிட்டா நம்ம வேலை முடிஞ்சுது. ஓகே, அப்படி ரிவேஸ் போக வேண்டாம். ஓகே ப்ரோ, இவ்வளோ தான் இல்லைணும். அதே இடத்துல தான் இருந்தாலும் மண் 2 நட வரும். அடியா பாடு எந்த மண்ணுன்னு தெரியலையே. ஓகே, இதில் ஒரு 2 நட வரும். அந்த திட்டு மண்ணெல்லாம் அள்ளி வந்து அதில் கொட்டுறாங்களாம். 2 நடையும் அள்ளி கொட்டினா நம்ம வேலை முடிஞ்சுது. வேலை மண் அந்த செங்கல் கூடி ஒரு 6 நடை, இப்போ ஒரு 3 நடை ஓட்டுக்கிறேன். இது ஒரு 2 நடை வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சூப்பரான மண் ப்ரோ, செம்மண்ணா வருது பாரு, தெரியுதா? செவன் செம்மண் தான் வருது. இது அந்த ரோடு அல்றதுக்கு ரோட்டை ஆழம் பண்ணதுக்கு அதை எடுத்த மண்ணாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, அவ்வளோதான் முடியுது. நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை டேக்கர் மிஸ். நிறவணும் வருது, அது வரலும் பேட்டரி சார்ஜ் இருந்தால் நிறம் வர உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இல்லைனா அவ்வளோதான் ப்ரோ, ஓட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டாம். ஈரம் பண்ணுறதுக்கு அது ஃபுல் வெயிட் இருக்கும். ஓகே, நம்ம லோட் ஆயிடுச்சு. சிக்னல் வந்து விட்டது. ஓகே நண்பா, ஓட்டிட்டு அடுத்த நேரமாக உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். சார்ஜ் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே நம்ம கடைசி நட ஓகே நம்ம கடைசி நட முடிந்தது.